இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு டாலர் சிம்பிளையோ இல்லை வந்து ருப்பீ சிம்பிளையோ வந்து ஒரு நம்பர் இது நம்பர் இருந்தால் நம்ம வந்து 1000 அப்படின்னு சொல்கிறது 1000 ருபீஸ் இல்லைனா $1000 அப்படின்னு சொல்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி இந்த இடத்துல டாலரையோ இல்லை ருப்பீயோ கொண்டாட வைக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த நம்பரில் கொண்டாட வைக்க வேணுமோ அந்த நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஹோம் டேப் போங்க. இன்சர்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோம் டேப் இருக்கும். ஹோம் டேப்புக்கு போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிம்பிள் இருக்குது, அதாவது பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து டாலர் வேணும் அப்படின்னா டாலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி வந்துடும். இது ஏன் வந்துச்சு அப்படின்னா டாலர் வந்தோடனே அந்த இடம் பத்தில் அப்படிங்கிறனால அப்படி வந்துருச்சு. இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இதாயிரும். ஸோ இங்கே வந்து இது மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் டாலர் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம டாலரை கொண்டாடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து இந்தியன் ருப்பியை கொண்டாடுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழைய வருஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பி வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற வருஷன் 2016 பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பியும் உள்ளே கொண்டாந்துட்டாங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 மோர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போனீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4 கண்ட்ரி வேர்ல்டில் இருக்கிற ஒரு 10 கரன்சிக்கு மட்டும்தான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இடம் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 2016 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா வருஷங்களில் தான் ருப்பீ சிம்பிளும் வந்து எம்எஸ் எக்ஸலுக்குள்ளே உள்ளே வந்துச்சு. ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் ருப்பீ சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்படி கிளிக் பண்ணுங்கள். இது பண்ணிட்டு எல்லாம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் இப்போ வந்து ருப்பீ சிம்பிள் ப்ராப்பராக வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ருப்பீ சிம்பிளை கொண்டாடணும். ஒருவேளை இந்த ருப்பீ சிம்பிள் உங்களுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம், நீங்கள் ஓல்டு வெர்ஷன் ஆஃப் எக்ஸலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால். ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக நியூ வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் வந்து மாற்றி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.